இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு பாப்போமா. காலையிலே பணம் ஏறதுக்கு போவேன். அங்க போயிட்டு இவ்வளவு பெரிய பனை மரத்தை எப்படி ஏறா அப்படின்னு தோணும். மேல போயிட்டு கலசத்துல இருக்க பையனியை பார்த்தா அதெல்லாம் மறந்து போகும். அதே மாதிரி அளவு பனையில இருக்க பையனி நல்ல டேஸ்டாவும் இருக்கும், நல்லா மணக்கும். இப்ப நான் ஏற பனை மரத்துல போன வருஷமும் பையனி இறக்கணும், இந்த வருஷமும் இறக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 கலசத்துல உள்ள பையனியை சேர்த்தா ஒரு கலைய பையனி இருக்கும். பையனியை எடுத்துட்டு கலசத்துக்குள்ள தேனிச்சு பெறக்கூடாது அப்படிங்கறதுக்காக துணி சுத்தும். அதே மாதிரி நிறைய பேர் கருப்பட்டி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, கருப்பட்டி இருக்கா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கருப்பட்டியை டிரான்ஸ்போர்ட் பண்ணது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ப்ரொபோஷனல் கூரியர் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, அதர் ஸ்டேட்டுக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கருப்பட்டி சீசன் எனக்கு கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். யாருக்கா கருப்பட்டி வேணா என் நம்பர் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஒரிஜினல் கருப்பட்டியா இருக்குமான்னு யாருமே யோசிக்க வேண்டாம், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். வெள்ளை சீனி வாங்கி சாப்பிடறதுக்கு இந்த கருப்பட்டியை வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. கருப்பட்டி வேணுங்கிறவங்க என் நம்பரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. பணம்லாம் ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோசியை வந்துட்டு ஒரு வாக்கிங் கூட்டு போவேன். வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சோறு வச்சிருப்பேன், அதை எடுத்து வச்சுட்டு நான் காலேஜுக்கு பெறப்படுறதுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். கரெக்டா 2 நிமிஷத்துல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜுக்கு பெறப்பட்டு கிளம்பி போயிருவேன். காலேஜ் கிளம்பி போறதுக்கு முன்னாடி சாப்பாடு என்னன்னா, ஒண்ணு காப்பி குடிப்பேன், அப்படி இல்லன்னா காலையிலே பயணி குடிக்கிறது. இன்னைக்கு என்னது குடிச்சேன்னா தோட்டத்துல பயணியும் குடிச்சேன், வீட்டுல வந்துட்டு காப்பியும் குடிச்சேன். ஆனா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுதான் குடிக்கணும், ரெண்டுமே குடிக்க கூடாது, இல்லன்னா வேலை காட்டி. அதுக்கப்புறம் பஸ்ல ஏறி காலேஜை பார்த்து கிளம்பி போக வேண்டியதான்.